என்னோட சின்ன வயசில் ஃபெஸ்டிவல் டைம் அப்போ பசங்களோட விளையாடிட்டு வீட்டுக்கு பசியோடு வரும்போது என்னோட அம்மா இந்த சோயா எக் ரைஸ் செஞ்சு வச்சுருப்பாங்க. அது ஃப்ளேவர் மாறாமல் எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். வீடியோ சேவ் பண்ணி உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. இன்றைக்கி நான் சமைக்கிறதுக்கு தாவத் சூப்பர் பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 1 கப் மெஷர்மெண்ட்டில் நல்லா வாஷ் பண்ணி நல்லா ஊற வச்சிடலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நம்ம ஊற வச்சிருந்த பாஸ்மதி ரைஸை வந்து நல்லா வேக வச்சு சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்க மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒவ்வொரு கிரைன்ஸும் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நல்லா நீளமாக இருக்கும். இப்போ ஒரு கடாயில் ஆயில் சேர்த்து அதில் சீரகம், தாளிப்பு உளுந்து, கருவேப்பிலை போட்டு நல்லா பொறுக்கி விட்டு கட் பண்ண ஒரு வெங்காயத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இப்போ ஒரு 5 பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், சோம்பு, குருமிளகு போட்டு நல்லா இடிச்சு இந்த பக்குவத்தில் எடுத்து நல்லா போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு தக்காளி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்க. 1/2 டீஸ்பூனுக்கு மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி 2 முட்டையை உடச்சு போட்டு இது கூட வந்து வேக வச்சிருந்த சோயாவை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம வேக வச்ச பாஸ்மதி ரைஸ் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி 1/2 டீஸ்பூன் பெப்பர், டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி லாஸ்ட்டாக கரம் மசாலா கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டு மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு டேஸ்டியான சோயா எக் ரைஸ் ரெடி. ஸோ இந்த ரெசிபி செஞ்சு தாவத்தோட தீபாவளி செலிப்ரேட் பண்ணுங்க. அண்ட் சூப்பர் டேஸ்ட் அப்படின்னா தாவத்தோட மட்டும்தான் வரும்.